அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு +2 முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு வரோம். முக்கியமாக நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். இப்போ மற்றவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல, பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகளோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்து அதோட கவுன்சிலிங் ப்ராசஸான A to Z தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸாக கேட்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு +2 முடிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மொத்தம் எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தான் சார் இருக்குது? எல்லாருமே ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்கிறாங்க. எனக்கு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணும், அதுக்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும். இப்போ முக்கியமாக நம்மளுக்கு அதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷனுங்கிறது என்றைக்கு ஓப்பன் ஆகியிருக்கு, என்றைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு, அந்த பரீட்சையோட தேதிகள் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை தான் நம்ம எப்பயுமே ஒவ்வொரு வருடமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேலண்டர் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மாணவர்களுக்கு கொடுத்துட்டு வர்றோங்க. ஸோ அந்த வரிசையில் இந்த வருஷம் ப்ரெசண்ட்டாக +2 முடிக்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான நுழைவுத் தேர்வுகள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதோட அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் என்ன, க்ளோசிங் டேட் என்ன, மற்றும் என்றைக்கு தேர்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிற A to Z தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ +2 முடிக்கிற மாணவர்களுக்கு ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேலண்டர் தான் பார்த்திங்கன்னா, நான் இந்த 2025க்கான கேலண்டர் தான் இங்கே நான் கொடுத்துருக்குறேங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய நுழைவுத் தேர்வுகள், கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட நுழைவுத் தேர்வுகள்ங்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எத்தனை நுழைவுத் தேர்வுகளை நம்ம மேக்ஸிமம் எழுதணுமோ அந்தளவுக்கு எழுதுகிற பட்சத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. இல்லை ஃபஸ்ட்டு வரக்கூடிய நுழைவுத் தேர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாட் எக்ஸாமினேஷன். ஸோ கிளாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இப்போ ப்ரெசண்ட்டாக +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டு, கிளாட்னு சொல்லுவாங்க. இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் எழுதுறது மூலமாக நம்ம NLUன்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் லா யூனிவர்சிட்டிஸ், தமிழில் பார்த்திங்கன்னா தேசிய சட்ட பல்கலைக்கழகங்களில் சேர முடியும். இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய NLUஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு கம்பல்சரி இந்த கிளாட்டுங்கிற இந்த எக்ஸாம் எழுதணும். ஸோ இது ப்ரெசண்ட்டாக 12th படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் தான் பயன்படுமான்னு கேட்டால் கிடையாது. அதாவது இப்போ ப்ரெசண்ட்டாக 10th படிக்கிற மாணவர்கள் மற்றும் 11th படிக்கிற மாணவர்கள் இப்போ இருந்தே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி ப்ரிப்பேர் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கிளாட்டுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது ஒவ்வொரு வருடமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்துலேயே ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 15/7/2024, அதாவது ஜூலை 15 ஓப்பன் பண்ணி இதோட க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் 22 அப்ளிகேஷனுங்கிறது க்ளோஸ் ஆகி தேர்வுங்கிறது நமக்கு டிசம்பர் 1 நடந்துச்சுங்க. டிசம்பர் 1 பரீட்சை முடிஞ்சு இதோட ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிசம்பர் 7 ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாட்டுங்கிற ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்மளுக்கு முடிஞ்சது. அடுத்து 2வது வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JEE மெயின்ஸோட செஷன் 1. இப்போ நம்மளுக்கு செஷன் 1ஓட தேர்வுங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது நம்மளுக்கு நார்மலாக எந்த மந்தில் ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அக்டோபர் மாதம் 28 இந்த வருஷம் செஷன் 1க்கு ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டுங்கிறது 22/11/2024, அதாவது நவம்பர் 22 அப்ளிகேஷன் முடிஞ்சது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா தேர்வுங்கிறது ஜனவரி 22 31 வரைக்கும் நடந்துச்சு. இதோட ரிசல்ட்டுமே நம்மளுக்கு பிப்ரவரியில் வந்துருச்சுங்க. அடுத்து இதுலேயே JEE மெயின்ஸ்லேயே பார்த்திங்கன்னா செஷன் 2க்கான அப்ளிகேஷனுங்கிறது எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜனவரி 31 ஓப்பன் ஆச்சுங்க. ஜனவரி 31 ஓப்பன் ஆகி நம்மளுக்கு இதோட அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டுங்கிறது பிப்ரவரி 24 க்ளோஸ் ஆகிருச்சு. தேர்வுங்கிறது என்றைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏப்ரல் மாதம் 1 ஏப்ரல் மாதம் 8 வரைக்கும் நடக்கும். இதோட ரிசல்ட்ஸுங்கிறது நம்மளுக்கு என்றைக்கு கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17 கிடைக்க போகுதுங்க. இது 2வது வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம். 3வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் சொல்லுவாங்க, NID என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க. இதோட ஷார்ட்டாக NIDன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன். இதில் 2 ஸ்டேஜ் இருக்குது. இப்போ எப்படி நம்ம JEEல மெயின்ஸ் அதுக்கடுத்து அட்வான்ஸ் இருக்க மாதிரி இங்கே ப்ரிலிம்ஸ் ஒன்று இருக்குது, மெயின்ஸ் இருக்குங்க. இப்போ இந்த ப்ரிலிம்ஸ்க்கான தேர்வு தேதிகளை பாருங்கள். ப்ரிலிம்ஸ்க்கான தேர்வு தேதிகளுக்கு அப்ளிகேஷனுங்கிறது என்றைக்கு ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட செப்டம்பர் 3 ஓப்பன் ஆகி நம்மளுக்கு டிசம்பர் 3 க்ளோஸ் ஆகிருச்சுங்க. இந்த அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சது. என்றைக்கு தேர்வு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு
ஜனவரி 5 முடிஞ்சு அதோட ரிசல்ட்டுங்கிறது ஏப்ரல் 1 வரும் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ அப்போ 1 வந்ததுக்கு அப்புறமேல்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ப்ரிலிம்ஸ் முடித்து இந்த மெயின்ஸ் எக்ஸாம் NIDயோட மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகணும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தனியாக அப்ளை பண்ண தேவையில்லை. ப்ரிலிம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். அதோட தேர்வுங்கிறது என்றைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏப்ரல் 26 மே 4 வரைக்கும் நடக்கும். அதோட ரிசல்ட்டுங்கிறது மே 16 வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம், 4வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIFT, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. இந்த நிஃப்ட்டுங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனுங்கிறது எப்போ ஓப்பன் ஆச்சுன்னா, நம்மளுக்கு வந்து நவம்பர் 22 ஓப்பன் ஆச்சு. அதோட க்ளோசிங் டேட் என்னைக்கு க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஜனவரி 6 க்ளோஸ் ஆகிருச்சு. அந்த அப்ளிகேஷனுங்கிறது க்ளோஸ் ஆகிருச்சு. தேர்வுங்கிறது நம்மளுக்கு வந்து பிப்ரவரி 9 நடந்துருச்சுங்க. ஸோ இதுக்கான ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்து 5வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஆல் இந்தியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட், AILETன்னு சொல்லுவாங்க. இந்த ஆல் இந்தியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுறது மூலமாக நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய நம்பர் 1 சட்ட பல்கலைக்கழகமான NLU டெல்லியில் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த AILETங்கிற இந்த தேர்வுங்கிறது வைக்கிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷனும் நமக்கு வந்து ஆகஸ்ட் 1 ஓப்பன் ஆகி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நவம்பர் 18 முடிஞ்சிருச்சு. இதுக்கான தேர்வும் மே 8 நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இதெல்லாம் அப்ளிகேஷன் முடிஞ்சது. அடுத்து 6வது அப்ளிகேஷன் என்ன? 6வது அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட UCEED 2024. இந்த தேர்வு மூலமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, IIT பாம்பேயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் டிசைனுங்கிற ப்ரோக்ராம் வந்து படிக்க முடியும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷனுங்கிறதும் நம்மளுக்கு வந்து என்றைக்கு ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து அக்டோபர் மாதம் 1 ஓப்பன் ஆகி நம்ம இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது அக்டோபர் 31 முடிஞ்சு ப்ளஸ் தேர்வுங்கிறதே நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஜனவரி 19 முடிஞ்சிருச்சு. இது 6வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அடுத்து இனிமேல் வரக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே இப்போ க்ளோஸ் ஆகக்கூடிய தேதிகளில் இருக்குது. ஸோ அடுத்து 7வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா VIT EEE 2025. சரிங்களா? வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஃபேமஸான VIT கல்லூரியில் சேர்றதுக்கான இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் VIT EEE 2025. இதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது என்றைக்கு ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நவம்பர் 1 ஓப்பன் ஆச்சுங்க. இந்த நவம்பர் 1 ஓப்பன் ஆகி இதுக்கான க்ளோசிங் டேட்டுங்கிறது என்றைக்கு க்ளோஸ் ஆக போகுதுன்னா, இப்பயும் ப்ரெசென்ட்டாக அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. 31/3/2025 மார்ச் 31 அன்றைக்கி க்ளோஸ் ஆக போகுது. இந்த தேர்வுகள்ங்கிறது என்னையிலேருந்து என்றைக்கு வரைக்கும் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 21 ஏப்ரல் 27 வரைக்கும் நடக்க போகுது. இதோட ரிசல்ட்ஸ் டேட் முதற்கொண்டு கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் 30 ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு முதற்கொண்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக +2 படிச்சுட்டு இருக்க மாணவர்கள், இன்ஜினியரிங் சேர விரும்புகிற மாணவர்கள், நீங்கள் வந்து VITங்கிற இந்த தேர்வை வந்து தாராளமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா அப்ளிகேஷனுங்கிறது இன்னும் நம்மளுக்கு ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 8வது நுழைவுத் தேர்வு. ஸோ இந்த 8வது நுழைவுத் தேர்வுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதாவது அமிர்தா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேர் தான் AEEEன்னு சொல்லுவாங்க. இந்த AEEEங்கிறது 2 டைம் நடக்குது. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 2 டைம் நடக்குது. ஃபேஸ் 1க்கான அப்ளிகேஷனுங்கிறது எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 11 அதாவது நவம்பர் மாதம் 1 ஓப்பன் ஆகி ஜனவரி மாதம் 20 க்ளோஸ் ஆகிருச்சு. அந்த தேர்வு நடந்தே முடிஞ்சிருச்சுங்க. ஆக்சுவலாக AEEE ஃபேஸ் 1ங்கிறது முடிஞ்சு அதோட ரிசல்ட்ஸுங்கிறதுமே வந்துருச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, AEEE ஃபேஸ் 2க்கு அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் 2க்கான அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1 ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து மே 2 வந்து க்ளோஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வானது மே 7 நம்மளுக்கு வந்து மே 11 வரைக்கும் நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணலையோ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து 9வது நுழைவுத் தேர்வு SRM யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான நுழைவுத் தேர்வோட பெயர் பார்த்திங்கன்னா SRM JEEE. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3ன்னு மொத்தம் 3 வகையான ஃபேஸஸில் நடக்குது. சரிங்களா? இதில் வந்து இதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து நவம்பர் 1 ஓப்பன் ஆகிடுச்சுங்க. SRM யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. இதில் ஃபேஸ் 1க்கான கடைசி க்ளோசிங் டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏப்ரல் 16 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்றைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஜூன் 6 க்ளோஸ் பண்ணுறாங்க.
ஃபேஸ் ஒன்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது நம்மளுக்கு ஏப்ரல் 22லேருந்து ஏப்ரல் 27 வரைக்கும் நடக்க போகுது. ஃபேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜூன் 12லேருந்து ஜூன் 17 வரைக்கும் நடக்க போகுது. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேஸ் 3. ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட ஃபேஸ் 1 மற்றும் ஃபேஸ் 2 மற்றும் இது வந்து ஃபேஸ் 3. ஆக்சுவலாக இந்த ஃபேஸ் 3க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷனுங்கிறது ஆஸ் யூஸ்வல் நவம்பர் 1ஆம் தேதி ஓப்பன் ஆச்சு. பட் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜூன் 30 வரைக்கும் டேட் கொடுத்துருக்குறாங்க. அந்த தேர்வானது ஜூலை 4 மற்றும் ஜூலை 5 இந்த 2 தேதிகளில் நடக்க போகுதுங்க. அடுத்து 10வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 10வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான நுழைவுத் தேர்வான HEET 2025. இந்த HEET 2025ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளிகேஷனுங்கிறது எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நவம்பர் 14 ஓப்பன் ஆச்சு. இதுக்கான கடைசி தேதி இந்த ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது நம்மளுக்கு வந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆக போகுது. இந்த தேர்வானது வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 28லேருந்து மே 3ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த தேர்வுங்கிறது நடக்க போகுது. அடுத்து எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா NDA அண்டு NA, அதாவது 11வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு படிப்பு கல்லூரி என்ன பார்த்தோம்னா NDAன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி மற்றும் இந்தியன் நேவல் அகாடமி. இந்த ரெண்டுக்குமான கல்லூரி, இந்த கல்லூரியில் சேர்றதுக்கான தேர்வு வந்து வருஷத்துக்கு 2 தடவை நடக்குது. ஃபேஸ் 1 ஒன்று நடக்குது, ஃபேஸ் 2 நம்மளுக்கு இன்னொன்று நடக்குதுங்க. இந்த ஃபேஸ் 1ல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷனுங்கிறது நம்மளுக்கு வந்து டிசம்பர் 11ஆம் தேதி ஓப்பன் ஆகி கடைசி தேதி வந்து டிசம்பர் 31க்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்வானது ஏப்ரல் 13ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ யாரெல்லாம் ஃபேஸ் 1 மிஸ் பண்ணிங்களோ அவங்க ஃபேஸ் 2 அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் 2க்கான அப்ளிகேஷனுங்கிறது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மே 25 ஓப்பன் ஆகி ஜூலை 17 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த தேர்வானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் 14ஆம் தேதி தான் நடக்க போகுது. ஸோ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டுமே எழுதலாம், இல்லை 2ல் ஏதாவது ஒன்று கூட எழுதலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 11வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அடுத்து முக்கியமான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்திய அளவில் அதிகப்படியான மாணவர்கள் எழுதக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 12வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீட், நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த நீட்டுங்கிற எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாம் எழுதினா தான் மருத்துவ படிப்புகள் எல்லாமே படிக்க முடியும். இதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது நம்மளுக்கு வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க. க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்ச் 7 க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த தேர்வானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மே 4ஆம் தேதிங்கிறது நம்மளுக்கு நடக்க போகுதுங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ 12 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து 13வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ 13வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CUET, குயிட்டுன்னு சொல்லுவாங்க, க்யூட்னு சொல்லுவாங்க. CUET 2025. அதாவது நீங்கள் இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக பல்வேறு வகையான படிப்புகள், ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் அக்ரி, கர்னரி ஸ்டடீஸ், இது மாதிரி எல்லா விதமான படிப்புகளும் படிக்கிறதுக்கு ஒரே நுழைவுத் தேர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் CUETன்னு சொல்லுவாங்க. இந்த வருடத்துக்கான நுழைவுத் தேர்வுக்கான அப்ளிகேஷனுங்கிறது நம்மளுக்கு வந்து என்னைக்கு ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்ச் 1 ஓப்பன் ஆகியிருக்கு. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து இன்னும் ஓப்பனில் இருக்குது, மார்ச் 22 க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கான இந்த தேர்வானது எப்போ நடக்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மே 8லிருந்து நம்மளுக்கு ஜூன் 1 வரைக்கும் வந்து இந்த நுழைவுத் தேர்வுங்கிறது நடக்குதுங்க. அடுத்து 14வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BITSAT 2025. ஸோ BITSAT அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற கல்லூரி நம்மளுக்கு வந்து பிலானிங்கிற ஊரில் இருக்குது மற்றும் நிறைய கேம்பஸஸில் இருக்குது. இந்த பிலானி கல்லூரியில் சேர்றதுக்கு நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுக்கணும்னா BITSATன்னு சொல்லுவாங்க. இந்த BITSATங்கிறது வருஷத்துக்கு 2 ஃபேஸில் நடக்குது. ஃபேஸ் 1 ஒன்று நடக்குதுங்க, ஃபேஸ் 2 ஒன்று நடக்குதுங்க. ஃபேஸ் 1க்கான அப்ளிகேஷனே இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இது என்றைக்கு ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜனவரி 20ஆம் தேதி ஓப்பன் ஆகி ஏப்ரல் 18ஆம் தேதி தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணலாம். அந்த தேர்வானது மே 26லேருந்து நம்மளுக்கு வந்து மே 30 வரைக்கும் நடக்க போகுது ஃபேஸ் 1க்குங்க. அடுத்து ஃபேஸ் 2 BITSAT 2024. ஃபேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டே மே 26 ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 10 தான் க்ளோஸ் ஆகுது. இந்த தேர்வானது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு நடக்க போகுதுன்னா ஜூன் 22லேருந்து ஜூன் 26 வரைக்கும் நடக்க போகுதுங்க.
அடுத்து +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 15வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏடி 2025. ஐஏடினா ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட். அதாவது ஐசருங்கிற கல்வி நிறுவனங்களில் சேர்றதுக்கான ஒரு நுழைவுத் தேர்வு தான் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஐஏடி 2025ன்னு சொல்லுவாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட்டுங்கிறது 10/3/2025 ஓப்பன் ஆகியிருக்கு. என்றைக்கு க்ளோஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏப்ரல் 15 க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அப்ளிகேஷன் இன்னும் லைவில் தான் இருக்குது. இது வரைக்கும் அப்ளை பண்ணலைன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த தேர்வானது நம்மளுக்கு வந்து மே 25 நம்மளுக்கு வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோங்கிற பட்சத்தில் 16வது நுழைவுத் தேர்வாக என்னென்னு பார்த்தீங்கன்னா SNUCEE. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய சிவநாடார் யூனிவர்சிட்டி. சிவநாடார் யூனிவர்சிட்டிங்கிறது 2 இடத்துல இருக்குது. சென்னையில் ஒன்று இருக்குது, நியூ டெல்லியில் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது சென்னையில் இருக்கக்கூடிய சிவநாடார் யூனிவர்சிட்டிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேர் தான் SNUCEE. ஸோ இந்த SNUCEEங்கிற எக்ஸாம் ஆனது 2 ஃபேஸில் நடக்குது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 நடக்குது. SNUCEங்கிறது ஃபேஸ் மொத்தம் 6 ஃபேஸ் நடக்குதுங்க. இந்த இதுக்கான ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 30/3/2025 தான் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. கடைசி ஃபேஸ்க்கான கடைசி 6வது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது 11/5/2025. இந்த தேர்வானது மொத்தம் 6 இடங்களில் 6 டைம் நடக்குது. எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12/4 ஏப்ரல் 12 ஆரம்பித்து நம்மளுக்கு மே 24 வரைக்கும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வானது நடந்துக்கிட்டே இருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் SNU நியூ டெல்லி. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது SNU சென்னை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா SNU நியூ டெல்லி 3 ஃபேஸில் நடக்குது. ஸோ SNU நியூ டெல்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபேஸ் 1 எல்லாத்துக்குமான 3 ஃபேஸ்க்கான அப்ளிகேஷனுமே நம்மளுக்கு வந்து எப்போ ஓப்பன் ஆச்சுன்றது நவம்பர் 15 ஓப்பன் ஆச்சு. தென் வந்து ஃபேஸ் 1க்கான அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டுங்கிறது டிசம்பர் 31. ஃபேஸ் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 31. ஃபேஸ் 3க்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 31. ஸோ அதோட பேரலாக எக்ஸாம் டேட்ஸ் ப்ளஸ் ரிசல்ட் தேதிகள் முதற்கொண்டு சிவநாடா யூனிவர்சிட்டி நியூ டெல்லி வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேர் வந்து பார்த்திங்கன்னா SNU SAT அப்படின்னு சொல்லுவாங்க. SNU SATனா சிவநாடா யூனிவர்சிட்டி ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 18வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 18வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா CIEAT 2025. அதாவது கிரசன்ட் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். கிரசன்ட் யூனிவர்சிட்டிங்கிறது சென்னையில் இருக்குது. இந்த கல்லூரியை இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா BS அப்துல் ரகுமான் கிரசன்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சவங்க நல்லா தெரிஞ்சவங்க கிரசன்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூரியில் இன்ஜினியரிங் சேர்றதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது நமக்கு வந்து பிப்ரவரி 2 ஓப்பன் ஆகி பிப்ரவரி 1 ஓப்பன் ஆகி நம்மளுக்கு வந்து ஏப்ரல் 20 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த தேர்வானது நம்மளுக்கு வந்து என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26 நம்மளுக்கு வந்து நடக்க போகுதுங்க. அடுத்து 19வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யபாமா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னன்னு பார்த்தோம்னா SAEEங்கிறது சத்யபாமா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்கணும்னா நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இதில் வந்து ஃபேஸ் 1 தனியாக நடத்துகிறாங்க, ஃபேஸ் 2 ஒன்று நடத்துகிறாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நவம்பர் 30 ஓப்பன் ஆச்சு. ஃபேஸ் 1 அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதிங்கிறது 20/4/2025 ஏப்ரல் 20 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மே 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் 1ஓட தேர்வுங்கிறது நம்மளுக்கு ஏப்ரல் 26 மற்றும் 27 நடக்குது. அதுமாதிரி ஃபேஸ் 2க்கான தேதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது 23/6/2025 24/6/2025 வரைக்கும் நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 20வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா NCHM JEE 2025. NCHMனா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட படிப்புகளுக்கும் கேட்ரிங் கோர்சஸ் படிக்கிறதுக்கும் நீங்கள் இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். NCHM JEE 2025ங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த நுழைவுத் தேர்வுக்கான அப்ளிகேஷன் ஆனது எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16 ஓப்பன் ஆச்சு. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 15. தேர்வுங்கிறது நம்மளுக்கு வந்து ஏப்ரல் 27 நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 21வது அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா IMU CET கப்பல் சார்ந்த படிப்புகள் கடல் சார்ந்த படிப்புகள் படிக்கிறதுக்கான இந்தியன் மெரைடைம் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய
இந்திய கடற்சார் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் சேர்ந்து பிஇ, பிடெக், மெரைன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த IMU CETங்கிற இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. என்னைக்கு ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்ச் 7 ஓப்பன் ஆகியிருக்கு. தென் இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மே 2ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க. தேர்வுங்கிறது நம்மளுக்கு வந்து மே 24ஆம் தேதி நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அடுத்து 22வது நுழைவுத் தேர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா UGEE 2025. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IIIT ஹைதராபாத்தில் நீங்கள் இன்டகிரேட்டட் கோர்சஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். UGEE 2025. ஸோ இதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது நமக்கு வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி ஓப்பன் பண்ணாங்க. க்ளோசிங் டேட் பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 23ஆம் தேதி நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆக போகுது. இந்த தேர்வானது நம்மளுக்கு வந்து மே 19ங்கிறது நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து காருண்யா யூனிவர்சிட்டி. ஸோ காருண்யா யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம், காருண்யா பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னா அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது 2 ஃபேஸாக நடக்கிறாங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2. இந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2வில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸ் 1க்கான ஃபேஸ் 1, ஃபேஸ் 2க்கான அப்ளிகேஷனுங்கிறது நம்மளுக்கு அக்டோபர் மாதமே ஓப்பன் ஆகிருச்சு. இது க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1க்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுங்க. ஃபேஸ் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி தான் வந்து ஃபேஸ் 2க்கான அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆக போகுது. எக்ஸாம் ஆனது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏப்ரல் 5லேருந்து ஏப்ரல் 6 வரைக்கும் இந்த 2 நாள் நடக்க போகுதுங்க. அடுத்து 24வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டானா நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர். பிஆர் படிக்கணும், இந்தியாவில் நீங்கள் வந்து பிஆர்க்கு வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த நாட்டாங்கிற இந்த எக்ஸாம் எழுதியாகணும். ஸோ இப்போ முன்னாடி வந்து நாட்டாங்கிற எக்ஸாம் ஒரு வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மாணவர்கள் எண்ணிக்கை வந்து சேர்ற எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் நம்மளுக்கு மார்ச் ஆரம்பித்து ஜூன் வரைக்கும் எவ்ரி சாட்டர்டே எவ்ரி சண்டே வந்து இந்த தேர்வுங்கிறது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கான அப்ளிகேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு ஓப்பன் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது நம்மளுக்கு வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி ஓப்பன் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் எவ்ரி வீக் டியூஸ்டே ஒரு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும். நீங்கள் இந்த வாரம் சனி ஞாயிறு எழுதணும்னா செவ்வாய்க்கிழமைக்குள்ளே அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வாரத்துக்கு முடிச்சுக்கலாம். இந்த தேர்வானது எப்போ வரைக்கும் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜூன் 28 வரைக்கும் நடக்க போகுதுங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் பிஆர் படிப்புகள் படிக்கலாங்க. அடுத்து நம்மளுக்கு 25வது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ எல்லாருமே இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஒரு மெடிசின் சம்மந்தமாக சொல்கிறாங்க, அக்ரி சம்மந்தமாக சொல்கிறாங்க. சார் இப்போ நாங்கள் காமர்ஸ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறோம். ஸோ காமர்ஸ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த படிப்புகளுமே இல்லையா, அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லையான்ட்டு நிறையா மாணவர்கள் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோங்கிற பட்சத்தில் இப்போ இப்போ பெரும்பாலும் காமர்ஸ் குரூப் ஆஃப் மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா BBA முடிச்சுட்டு தென் MBA போகிறாங்க. இதில் வந்து இப்போ IIMனு சொல்லக்கூடிய மிக ஃபேமஸான கல்லூரியான இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் IIM இண்டோர் மற்றும் ரோத்தக் இந்த 2 கல்லூரிகளில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் தர்றாங்க. அதாவது MBA படிப்புகளை வந்து IPMனு சொல்கிறாங்க, இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு IPMAT அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் IIM இண்டோர் ஃபேமஸான கல்லூரி, அங்கே நீங்கள் இன்டகிரேட்டட் கோர்சஸ் படிக்கணும்னா அதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருச்சு. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் மார்ச் 27. அதுக்கான தேர்வுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மே 12ஆம் தேதி நடக்க போகுது. அடுத்து IIM ரோட்டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஏப்ரல் 10. தேர்வுங்கிறது மே 5ஆம் தேதி நடக்க போகுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு வீடியோவில் மட்டுமே நான் மொத்தம் 26 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன 26 என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இப்போ ப்ரெசண்ட்டாக +2 படிக்கிற மாணவர்களுக்கு மட்டுமே 26 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தகவல்கள் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் நிறையா யூனிவர்சிட்டிஸ் ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து நான் வந்து இன்னும் மற்ற ஸ்டேட்ஸை நான் போகவே இல்லை. நான் தமிழ்நாடு மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் அண்டை மாநிலமான கேரளாவில் வந்து தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க.
கர்நாடகாவில் 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. கோமெட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுங்க, கேசிஇடின்னு ஒன்று இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இன்னும் நிறைய படிப்புகள் இருக்குது, நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குதுங்க. ஸோ நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குது வெறும் 26 நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான் கொடுத்துருக்கேங்க. இது போகவும் இன்னும் நிறையா நுழைவுத் தேர்வுகள் இருக்குது. அதை இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் ப்ராசஸ், பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நீட் கவுன்சிலிங், அதாவது நீட்டுக்கு வந்து எம்சிசி கவுன்சிலிங் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஜோசா கவுன்சிலிங், டிஎன்ஏ கவுன்சிலிங், விஐடிக்கான விஐடி கவுன்சிலிங், அமிர்தா கவுன்சிலிங், எஸ்ஆர்எம் கவுன்சிலிங், சாஸ்திரா கவுன்சிலிங், அதுபோக அக்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசிஏஆரோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஐசிஏஆர் கவுன்சிலிங் மற்றும் இங்கே வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் முதற்கொண்டு எல்லா கவுன்சிலிங்கான கைடன்ஸ் மற்றும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்லைன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ பர்டிகுலராக இந்த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இந்த 26+ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களை உங்களுக்கு தெரிஞ்ச பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.